வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உபயோகமான டூல், வீட்டுக்கு உபயோகமான டூல் இது. இதை பற்றி பார்க்கலாம். இதுவும் கூட நான் சைனாவில் வாங்கினது தான். இதில் வந்து என்னென்னா நார்மல் மெஷரிங் டேப் தான், 5 மீட்டர் உள்ள மெஷரிங் டேப்பு. இதில் டேப் பார்த்தீங்கன்னா இதை போல் டேப் அமைஞ்சிருக்கும். இதில் என்னென்னா செல்ஃப் லாக்கிங், இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் வச்சிருக்கிறோமோ அதுபடி லாக் ஆகிக்கும். திருப்பி வேண்டாம்னா நம்ம இந்த பட்டன் மூலியமாக பண்ணிக்கலாம். இது நார்மலாக உள்ள எல்லா மெஷரிங் டேப்லையும் இன்னைக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து எலக்ட்ரானிக் பேட்டரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்கு, லேசர் சிஸ்டம் இருக்கு. இது வந்து லேசர் 40 மீட்டர் வரை, 5 மீட்டர் வரை தான் மெஷரிங் டேப்ல எடுக்கலாம். இப்போ ஒரு ரூம்ல அளக்கணும்னா நீங்க மெஷரிங் டேப்ல 5 மீட்டர் பத்தாது. அப்போ நம்ம இந்த 40 மீட்டர் உள்ள இந்த லேசர் பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து இதுல மேல டிஸ்பிளே இருக்கு. நான் இதை இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். டிஸ்பிளே கேமரால அவ்வளோ கிளியரா தெரியாது, லைட் மட்டும் தான் தெரியும். ஓகே, இது ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த இதுதான். இந்த பாருங்க, இந்த லைட் தெரியுது பாத்தீங்களா, கையில தெரியுது. இந்த லைட்டை நான் இப்போ செவர் பக்கமா இப்போ வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரேன், தெரியுதுங்களா? இப்போ நான் மெஷரிங் பட்டன், இந்த பட்டன் நான் பிரஸ் பண்றேன், என்ன நடக்குது பாருங்க, தெரியுதுங்களா? 0.393. இப்போ நான் கிட்ட போறேன், குறையுது பாருங்க, 0.63656. பின்னாடி வரேன், 0.412. இது போல கிடைக்குது. இப்போ நான் இப்படி திருப்புறேன், திருப்பும் போது பாருங்க அதோட ஆங்கிள் கூட நம்மளால மெஷர்மெண்ட் எடுக்க முடியுது. ஸோ இது ரொம்ப வசதியா இருக்கு. நமக்கு எங்க வேணுமோ இதை வச்சு எளிதாக ஒரு மெஷர்மெண்ட்டை நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ பாருங்க, சேவ் பண்ணியிருக்கேன். 0.5 மீட்டர் கடைசியா பார்த்த ரீடிங். இந்த ரீடிங் எல்லாமே இதுல சேவ் ஆயிருக்கும். நம்ம ஒரு எந்தெந்த மெஷர்மெண்ட் வேணுமோ இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறமாட்டி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வசதியா இருக்கு. 40 மீட்டர் அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல நீங்க மெஷர் பண்ணணும்னா இந்த லேசர் பீம் கரெக்டா வரும். இதன் மூலியமாக இதை வந்து மெஷர் பண்ண முடியும். ரொம்ப ஹேண்டியா இருக்கு. ஸோ இது ரொம்ப உபயோகமா இருந்தது, அதனாலதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இஷ்டம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்பொழுது இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப விலையெல்லாம் இல்லை, இதெல்லாம் சைனீஸ் மேக்ல வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கு. ஆன்லைன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் நல்ல வசதியா தான் இருக்கு. திருப்பி நம்ம எப்போ வேணாலும் இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, எந்த ஆங்கிள் எடுத்தாலும் அது மெஷர்மெண்ட் காமிக்கும். பாருங்க, பார்த்தீங்களா, மாறிட்டே இருக்கு. ஸோ ஒரு உபயோகமான டூல்னு நம்புறேன். நிச்சயமா உங்களோட கமெண்ட்ல கொடுங்க. இது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்புறீங்க அப்படிங்கிறத பத்தி கொடுங்க. கண்டிப்பா மானிட்டர் பண்ணுங்க. இன்னும் பல கருவிகள் இதே போல ஹேண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருவிகள் பலதை நான் வாங்கியிருக்கிறோம். அதை 1 by 1 இந்த வீடியோல 1 by 1 உங்களோட ஷேர் பண்ணிட்டே வரேன். கண்டிப்பா, ஏன்னா இது உங்களுக்கும் பயன்படும். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு கருவி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்களோட வேலைகளுக்கு இதை போல ஒரு கருவியை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காமிக்கிறோம். எல்லாரும் இந்த கருவி வாங்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. பட் உங்களோட வேலை எந்த மாதிரிங்கிறத பொறுத்து, இப்போ நீங்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்ததுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். புரியுதுங்களா? இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஃபுல்லா உள்ள படிச்சு பார்க்கல. பட் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆங்கிள் டிஸ்டன்ஸை வச்சு நம்மளால செய்ய முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு உபயோகரமான ஒரு தகவலை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். கமெண்ட்ஸ்ல கொடுங்க. கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.